ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது வல்லாரை கீரை. அதனுடைய பேரே பாருங்களேன், வல்லாரை. வல் என்றாலே வலிமையானது, எல்லாவற்றையும் விட சிறந்தது அப்படிங்கிற பொருள் அந்த வார்த்தையிலே நமக்கு வெளிப்படுது. வல்லான் அப்படின்னாலே உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி வல்லாரை கீரை அப்படின்னு அதுக்கு பேர். எதனால் அந்த பேர் அதுக்கு வந்துச்சு? எல்லா கீரைகளையும் விட சிறந்த கீரை அப்படின்னு நம்ம வல்லாரை கீரையை சொல்லலாம். ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு சிறப்புத்தன்மை உண்டு, எதையும் நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் வல்லாரை பார்த்திங்கன்னா நினைவாற்றல் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது வல்லாரை கீரை தான். அந்த அளவுக்கு மூளையில் உள்ள சுரப்பிகளை எல்லாம் சிறப்பாக செயல்பட வைத்து, கணிதமாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய அறிவியல் சிந்தனைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் தூண்டக்கூடிய ஆற்றல் இந்த வல்லாரைக்கீரை இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. அது ஒரு வகையில் பாதி உண்மையும் கூட அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அதை சாப்பிட சாப்பிட நமக்கு அதில் மாற்றங்கள் பல தெரிகிறதையும் நம்ம பார்க்கலாம். அந்த நினைவாற்றலை எப்படி நம்ம வல்லாரைக்கீரையை வச்சு பெருக்கிறது? ஒரு 10 வல்லாரைக்கீரை எடுத்துகிட்டு, ஒரு ஸ்பூன் தேங்காவெல்லாம் துருவி எடுத்துட்டு, அதில் ஒரு மிளகை போட்டு, இதை காலை உணவாக வெறுமனை மென்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சம அளவு வல்லாரைக்கீரைக்கு இணையாக, அதாவது சூரிய வெளிச்சத்தில் வெயிலில் காய வைத்து உலர்த்தி பொடி செய்யப்பட்ட வல்லாரை பொடி, அது கூட சம அளவு பங்குள்ள வெண்தாமரை பூவினுடைய பொடி, இந்த ரெண்டையும் கலந்து பனை வெல்லம், தேன், நெய் இதெல்லாம் கலந்து அதையும் நம்ம அதிகாலை உணவாக சாப்பிட வேண்டும். காலையில் 5லேருந்து 5:30 மணிக்குள்ளே நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 48 நாட்கள் சாப்பிட வேண்டும். தொடர்ந்து ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 48 நாட்கள் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டா நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூளை எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வல்லாரை கீரையினுடைய அளவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டாலோ வல்லாரை கீரையை, அல்லது அதனுடைய தவணையை அதிகப்படுத்தினாலோ தலைவலி, தலை சுற்றல், வலிப்பு போன்ற நோய்கள் கூட அது ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு எதிர்மறையான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலிகைனா அது எவ்வளவு சக்தி வாய்ந்த மூலிகை அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்கும் வல்லாரை கீரைன்னா நினைவாற்றல் தான் ஞாபகம் வரும். வல்லாரைக்கீரை சாப்பிடுப்பா, நல்ல ஞாபகம் வரும். பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மதிப்பெண் எடுக்கணும், மனநல சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னா வல்லாரைக்கீரை சாப்பிடணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் வல்லாரைக்கு இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய ஒரு பயன் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, பெண்கள் குழந்தை பெற்ற பிறகு அவங்களுடைய அடி வயிற்றில் அந்த வரி வரியாக கோடு கோடாக தசை பிடிப்புகள் மத்தியில் சுருக்கமாக நிறைய இருக்கும். அதுவும் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சிசேரியனாக இருந்தாலும் சரி, அந்த இதை நம்ம பார்க்க முடியும். அடி வயிற்றில் சுருக்கங்கள், தோல் சுருக்கங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் பெண் குழந்தைகள் பருவமடைவதற்கு முன்பாகவே கூட சில நேரங்களில் இடுப்பு பகுதிகளில் அது மாதிரியான கோடுகள் போன்ற வரைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வல்லாரைக்கீரை இலையை அரைத்து பொடியாக்கி, அதில் நம்முடைய மிளகாய் இருக்கட்டும் அதை நுணுக்கி, அதோடு நெய் சேர்த்து தேன் சேர்த்து அதை அரைத்து அதை பொடியாக்கி, அதை தொடர்ந்து அந்த வயிற்று பகுதிகளை சுற்றி தடவி வர வர, அது பிரசவத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, பின்னாடியாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் தாய்மை பேர் அடைஞ்சு ஒரு 5வது மாதத்திலிருந்தே வல்லாரைக்கீரையை வெளியில் ஆயில்மெண்ட் மாதிரி வெளியில் தடவணுங்க. அப்படி தடவிக்கொண்டே வந்தால் அந்த வரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அது சுருங்கி அந்த தடயங்கள் எல்லாம் மறைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இன்னும் சித்த மருத்துவர்கள் சில பேர் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வல்லாரைக்கீரையினுடைய பயன் அப்படிங்கிறது நினைவாற்றலோ அல்லது இது மட்டும் இல்லை, உடல் அழகு மட்டுமல்ல, சரும அழகு மட்டுமல்ல, பல்வேறு விதமான நன்மைகள் இந்த வல்லாரைக்கீரையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக பள்ளி மாணவர்களாக இருந்தால் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கீரையில் ஒன்று இந்த வல்லாரைக்கீரை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.